ஹாய், வணக்கம். ஹாய் சார், வணக்கம். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேர் சொல்லிடுங்கம்மா. கபிலாஷினி சங்கர். என் பேர் சங்கீதா கல்யாண்டி. ஸோ நான் ரவாங்லேருந்து வரேன். ஓகே. ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பார்ட் டைமும் படிக்கிறேன். ஸோ லாஜிஸ்டிக் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் திவ்யன். ஓகே. நான் ரவாங்லேருந்து வரேன். நான் இங்கே டிப்ளமா இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் படிக்கிறேன். என் பேர் கலைவாணி. நான் இப்போ பட்டமாக படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்க ஆன்லைனில் நார்மலாக ஃபிசிக்கல் கிளாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், ஆனால் ஆன்லைனில் தான் செய்கிறாங்க. ஃபுல்லி ரெக்கார்ட். ஸோ நம்மளுக்கு எதுவும் புரியலன்னா கூட திருப்பி போய் அதை ரீஃபர் பண்ணிக்கலாம். அது இங்கேயும் புரியலன்னா நம்ம திருப்பி போய் லெக்சர்கிட்ட கேட்டாலும் அவங்க எனி டைம் அவைலபிளாக தான் இருக்காங்க திருப்பியும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ அது மோர் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. பார்ட் டைம் படிக்கிறதுனால உங்களால் எப்படி உங்கள் டைம் மேனேஜ் பண்ண முடியுதுமா? ஓகே. வீக் டேஸ் வந்துட்டு நான் வேலை இடத்துல இருப்பேன். வீக்கெண்ட் வந்துட்டு நான் என்னோட டைம் ஏற்ற மாதிரி காலையில் எனக்கு வேலைலாம் இருக்கும், வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் ராத்திரி உட்காந்து என்னோட ரெக்கார்டிங்ஸ் நான் பார்த்து, ஒருவேளை டுட்டோரியல் இல்லை அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இது சப்மிஷனுக்குள்ளே செய்யணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இதுக்குள்ளே செஞ்சிடலாம் அந்த ரெக்கார்டிங் பார்த்து இது பண்ணுவேன். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஏன்னா பர்சனலி நான் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நான் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறதுனால எனக்கு அது ஈஸி. ஆன்லைன் கிளாஸ் நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒர்க்கிங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆன்லைன் வர்றதுனால நம்மளால படிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அப்பெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஆன்லைன் நார்மலாக நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குது. இப்போ அவங்க நான் இப்போ முன்னாடி சொன்னல ரெக்கார்டிங், அது உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் கொடுக்கும். ஆன்லைன் எத்தனை நேரம் வேணாலும் நம்ம ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ அது எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த ஆன்லைன் படிக்கிறது இருக்குமா? ஓகே, அது உண்மையாலுமே உங்களுக்கு புரியுதா? ஆனஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆனஸ்டாகவே புரியும். ஏன்னா இன்னொன்று ஃபர்ஸ்ட் அங்கே கிளாஸில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும். ஏன்னா ஆன்லைனில் சம்டைம்ஸ் சுற்றி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வீட்டில் சம்டைம்ஸ் சத்தம் இருக்கும், சில பேருக்கு நாய்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருக்கும். புரியும், லெக்சரர் சொல்லி கொடுக்குறது புரியும். அதை தாண்டி இப்போ சில சப்ஜெக்ட் லைக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது நான் திருப்பி ப்ரீ ரெக்கார்டிங் இருக்கும், அதை ரிஃபர் பண்ணி நோட்ஸ் எழுதி எனக்கு புரியும். உங்களோட வயசு என்னது? 24. 24. ஓகே. வீக் டேஸ்ல உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் முடிச்ச கேடு சாட்டர்டே சண்டே நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க வேலை செய்வீங்க. சாட்டர்டே வந்துட்டு எனக்கு ஹாஃப் டே ஆக்சுவலி. ஹாஃப் டே. ஓகே. லெட்ஸ் சே மார்னிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணுவேன். ஆனா நான் ஐ won't be active. ஆனா நான் அட்டெண்ட் பண்ணி நான் வீட்ல போய் நான் ரெக்கார்டிங் கேட்பேன். உங்க அசைன்மென்ட் சப்மிஷன் எக்ஸாம்லாம் உங்களால மேனேஜ் பண்ண முடியும்? டே டு டே நான் அனுப்பிடுவேன். நீங்களா அந்த ப்ரீ ரெக்கார்டிங் செஷன் அந்த ப்ரீ ரெக்கார்டிங் செஷன் எல்லா டாபிக்கும் லெக்சரர் செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்ல அந்த ரெக்கார்டிங் தானே, கிளாஸ் ரெக்கார்டிங் தானே? அந்த கிளாஸ் ரெக்கார்டிங். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க ஒன் ஷாட்டா செய்ய மாட்டாங்க. எப்ப அந்த டைம்ல அவங்க படிக்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த டைம்ல நம்ம லேர்ன் பண்ற சாப்டர்ஸ் இருக்கும், நம்ம அந்த ஸ்பெசிபிக் டேக்குன்னு. இப்போ இந்த செம்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்போ ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபைனான்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ அதெல்லாம் அவங்க சப் டாபிக்கா பிரிப்பாங்க. இப்போ ஒரு சாப்டரை 2 வாரத்துக்கு பிரிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா சின்ஸ் நம்ம ஆன்லைனில் படிக்கிறதுனால ஃபுல்லாக இது பண்ணாமல் ஸோ அந்த இது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு அங்கே அடுத்த கிளாஸ்க்கு இன்னும் ஒரு 1 வீக் டைம் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரீ ரெக்கார்டிங் பார்த்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த செகண்ட் இது போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீ ரெக்கார்டிங்கை நான் பார்த்துட்டேன். ஓகே. அதனால அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். லாஜிஸ்டிக் படிக்கிறீங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறையில தான் நீங்கள் வேலையை செய்கிறீங்க. லாஜிஸ்டிக் படிச்சுட்டு அதே இடத்துல வேலை செய்யும் போது உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு வைடா இருந்திருக்கு? இதை எப்படி நீங்க அந்த விஷயத்தை உங்க வேலை இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? ஆக்சுவலி நான் எங்களோட லாஜிஸ்டிக் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளைங் வெளியில மட்டும்தான். ஸோ அதை நான் இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான். ஸோ ஐ சூஸ் லாஜிஸ்டிக் கோர்ஸ். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அந்த நாலேஜ்லாம் நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்களையும் நீங்கள் செய்ய சொன்னீங்க கூட நாங்கள் செய்வோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ஒர்க்கும் ஃபோக்கஸ் பண்ணணும், சொந்த வேலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட இவெண்ட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபேமிலி ஒகேஷனும் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் இருந்தும் உங்களால அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியுதா ஆன் டைம்? முடியுது. லெக்சரர் ஹெல்ப்ஃபுல்லாமா? வெரி மச். லெக்சர் ஆல்மோஸ்ட் எல்லா நேரத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, ஏதாவது கொஸ்டின்னா எனி டைம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் ரெக்கார்டிங் பார்த்துட்டு எங்களுக்கு புரியலனாலோ, எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நார்மல் பண்ணலனாலும்
நாங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க அர்ஜென்ட்டாக ஐ மீன் எப்படின்னா ரிப்ளை வந்து உடனே வரணும்னா அவங்க கண்டிப்பாக அந்த நாளைக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவாங்க. இந்த கொஷின்ஸ்க்கு என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு வருஷம் படிச்சிட்டீங்க, இன்னும் யூ ஸ்டில் ஹேவ் ஒன் மோர் இயர் டு கோ. அதாவது Yes. நீங்க இந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு, டிப்ளமா இன் லாஜிஸ்டிக் கம்ப்ளீட் பண்றதுக்கு. Yes. ஓகே, இன்னும் அந்த ஒரு வருஷம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் படிச்சதுனால கேக்குறேன், என்ன கத்துக்கிட்டீங்க உங்களோட ஸ்டடீஸ்ல இருந்து? கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கத்துக்கிட்டேன். ஓகே, நான் இந்த மாதிரி லைக் என் ஃபேமிலி கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதுலேருந்து நான் உண்மையாவே கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ ஒரு ஆள்கிட்ட நான் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன். எனக்கு ரொம்ப திக்கும், வாயில ரொம்ப திக்கும் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறப்ப, ப்ரெசன்டேஷன் வர்றப்ப அது பண்ணி 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 ஐ திங்க் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து நான் வளர்த்துக்கிட்டேன். லாஜிஸ்டிக்ல ஏதாவது ஒரு தியோரி சொல்லுங்கம்மா பாப்போம். லாஜிஸ்டிக்ல ஏதாவது நீங்க லாஜிஸ்டிக் படிச்ச ஏதாவது ஒரு தியோரி. லாஜிஸ்டிக்ல ரீசென்ட்லி நான் வந்து படிச்சது வந்து இந்த இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் பத்தி நான் ஓகே, படிச்சேன். இன்பாலோபான். இப்ப ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம சம்டைம்ஸ் நம்ம டெலிவரி எல்லாம் வருதுல்ல, ஆமா. அப்ப நம்மளோட பிளேஸ்ல வந்துட்டு டெலிவரி ஹப்ல வந்துட்டு இருக்கோம். நம்ம சம்டைம்ஸ் இந்த பார்சல் எல்லாம் ட்ராக் பண்ணுவோம்ல, ஓகே, அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கதான் படிச்சுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, படிச்சு அதுக்கு அந்த பேரு அதுக்குன்னு அந்த நம்ம வீட்ல இருந்து அது வர்றதுக்கு அந்த டெலிவரி ஹப்ல இருந்து நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு ரிசீவ் பண்றதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஓகே. அதெல்லாம் வந்துட்டு நான் அந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் படிச்சது இதெல்லாம் வந்துட்டு நான் லாஜிஸ்டிக்ல தான் வந்து தான் லேர்ன் பண்ணேன். பிகாஸ் அந்த பார்சல் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்ட் டைம் படிக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்றதுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றதா இருந்தா என்ன நிறைய சொல்லுவீங்க? பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், பார்ட் டைமே படிங்க. ஏன்னா ஃபுல் டைம்னா உங்க எனர்ஜி லைக் நான் வந்து எதுவுமே தப்பா சொல்ல ஃபுல் டைம், பட் ஆனால் ஃபுல் டைம்னா உங்களால் வேலை செய்ய முடியாது. இதுனா வேலையும் இருக்கும், படிப்பும் இருக்கும், ஓகே, காசும் இருக்கும், படிப்பும் இருக்கும். அப்படி பார்த்தா ஸோ நான் நிறைய பேருக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன், பார்ட் டைமா படிங்க, பார்ட் டைமா படிங்க. என்னோட சரௌண்டிங்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், பார்ட் டைமா படிங்க, இட்ஸ் ஆல் ஒர்தி அப்படின்னு. எஜுகேஷனுக்கு வந்து ஒரு லிமிட் ஏஜ் கிடையாது. ஸோ அவங்க எப்போ வேணாலும் படிக்கலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம். அவங்க படிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதும். ஸோ அவங்க கரெக்டான ஒரு கைட்னஸும் கரெக்டான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி அவங்க போனாலே போதும். ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்து என்கிட்ட கேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த காலேஜ் ஆஃபர் பண்ற இது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல வந்துட்டு அந்த ப்ரீ ரெக்கார்டிங் செஷனா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ப்ரீ ரெக்கார்டிங் இல்ல லெக்சர் பண்ண முடியாது அப்பெல்லாம் இல்லாம ஸ்டூடெண்ட் கேட்டா அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வரும்போது ஈஸியா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டா. பிகாஸ் எனக்கே முடியுது, ஸோ மற்றவங்களுக்கும் முடியும். சரிம்மா.